அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நேற்றைய தினம் வீக்லி அனலைசிங்கில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம நேற்றையே சொல்லியிருந்தோம், இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 25,428 அப்படிங்கிற லெவல் நிஃப்டிக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் அந்த ஹையையும் பிரேக் பண்ணல. நம்ம சொன்ன சப்போர்ட் 25,338 அந்த லோவையும் பிரேக் பண்ணல. மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே ட்ரேட் ஆகுது. மார்க்கெட்டு இந்த லெவலில் இதை பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹையை உடைச்சிது அப்படின்னா மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? இது ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் இப்படி ஃபார்ம் பண்ணிவிட்டு மார்க்கெட் இப்படி உடைச்சிது அப்படின்னா அகைன் ஒரு ரேலி கண்டினியூ ஆகும். சரிங்களா? இது மேலே உடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். ட்ராப்பு கூட பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் இந்த ட்ரெண்டு, இந்த இடத்துல ஒரு ட்ரெண்டை லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த லைனை நம்ம ட்ரா பண்ணிக்கணும். ஓகே, இந்த லைனை ட்ரா பண்ணிவிட்டு இந்த லோவுக்கும் இந்த ஹையுக்கும் லைனை ட்ரா பண்ணிக்கணும். இந்த ஹையை உடைச்சிது அப்படின்னா மேலே போகும், இந்த லோ உடைச்சிதுன்னா கீழே போகும். இதை நம்ம 5 மினிட்டில் பார்த்தோன்னா கொஞ்சம் அழகாக தெரியும். தெரியுதுங்களா? இப்போது மார்க்கெட் இந்த பேட்டர்னோட ஹையை உடைச்சிது அப்படின்னா மேலே போகும், லோவை உடைச்சதுன்னா கீழே போகும். இதுதான் நிஃப்டிக்கு நாளைக்கான பிளானு. 25,750 அப்படிங்கிற லெவல் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 25,800 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 25,335 அப்படிங்கிறது சப்போர்ட்டு. மார்க்கெட் அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 25,128 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 24,888 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. நாளைய தினம் ஃபின் நிஃப்டி எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால ஃபின் நிஃப்டி எப்படி இருக்கும், அதோட ஓய் டேட்டாலாம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இப்போது நாளைய தினம் ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பிரி, அதை நெக்ஸ்ட் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி இந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்குது. சப்போர்ட் 51,980 அப்படிங்கிற லெவலில் சப்போர்ட் எடுத்துருச்சு. ரெசிஸ்டன்ஸ் 52,341 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தென் மார்க்கெட் அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 51,573 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நாளைக்கு இன்றைக்கியோட டே ஹையை நாளைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கோம். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 52,776 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ப்ரீவியஸ் ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபிப்னாசி லெவலை கூட நம்ம வச்சுக்கலாம். 51,955 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே மார்க்கெட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஃபிப்னாசி லெவல் 51,500 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 51,086 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது எல்லாமே பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் நண்பர்களே. ஃபின் நிஃப்டி நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, கீழே விழுந்துச்சு அப்படின்னா நம்ம நேற்று சொன்னால் இந்த ட்ரெண்ட் வரைக்கும் மார்க்கெட் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி மேலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சொன்ன லெவல்லே ஸ்ட்ராங் கன்சல்டேஷன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 23,990 24,000 அப்படிங்கிற ரேஞ்சில் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆகிருக்கு. ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நல்லா மேலே போகும். ஓப்பன் ஆன லெவல்லேருந்து திருப்பி 24,000க்குள்ளாரையே கொண்டு க்ளோஸ் வச்சுருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. தென் 24,047 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். தென் அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 24,200 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 23,900 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 23,728 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 23,552 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது
ஃபின்னிஃப்டிக்கான லெவல்ஸ். இந்த ட்ரெண்ட் வந்து ஒரு மேஜரான சப்போர்ட்டாக இருக்கும். 23,728 அப்படிங்கிறது நாளைக்கு இந்த 23,890 அப்படிங்கிற லெவல் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 900க்கும் 24,000க்கும் இடையில ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒன்ஸ் ஹையை பிரேக் பண்ணுச்சு 24,000 பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 200-300 புள்ளிகள் மேலே ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, தென் ஓஐ டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபின்னிஃப்டியில் வந்து பார்த்துடலாம். 24,000ங்கிறதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபின்னிஃப்டிக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் இன்றைக்கி அங்கே போயிட்டு தான் இங்கேருந்து ஒரு ஃபால் ஆகிருக்கு, கீழே வந்திருக்கு. அதனால் 24 அப்படிங்கிற லெவலில் வந்து ஓஐ டேட்டா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆகிட்டுருக்கு. அதே நேரத்தில் சப்போர்ட்டும் பில்ட் ஆகிட்டுருக்கு. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 24,000க்கு மேலே ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா 24,000 அப்படிங்கிற லெவலில் வந்து ஒரு சப்போர்ட்டாக மாறிடும். 24,000க்கு கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 24,000ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக பில்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த லெவல்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. எவரி 100 பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எவரி 100 பாயிண்ட் வந்து சப்போர்ட் இருக்குது. ஓகே, மிட் கேப் வந்து பார்த்துருவோம். மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது. ஒன்ஸ் இந்த ட்ரெண்டை மார்க்கெட் அகைன் சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னா இந்த லெவல் தான். இந்த ஃபிப்னாசி லெவலில் தான் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வந்திருக்கு. 13,386 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 13,477 437 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 13,500 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 13,300 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அதற்கு கீழே வந்துச்சுன்னா 13,227 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 13,171 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது வந்து சென்செக்ஸுக்கான லெவல்ஸு. இன்றைக்கி வந்து பஜாஜ் ஃபின்சர் வந்து ஓப்பன் ஆச்சு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஐபிஓவில் நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ். பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆன லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஷ்யூ ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 150 அப்படிங்கிற லெவலில் வந்து இஷ்யூ ப்ரைஸ் இருந்துச்சு. அங்கேருந்து ரொம்பலாம் கீழே வரல, ஒரு 4-5 புள்ளிகள் தான் கீழே வந்துச்சு. அகைன் மார்க்கெட் வந்து அப்பர் சர்க்கியூட் அடிச்சிடுச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 அப்படி இல்லைனா ஒரு 1 or 2 days வரைக்கும் ஒரு அப்பர் சர்க்கியூட் ஆகும் அப்படிங்கிற மாரி எல்லாரோட கருத்து கணிப்பு இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான ப்ரைஸில் ஒரு ஐபிஓ இதாகி கிட்டத்தட்ட ஒரு 70% வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து கிடச்சது ஒரு சில பேருக்கு தான் கிடச்சிருந்துருக்கும். யார் யாருக்கு கிடச்சிது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. யார் யார் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கீங்க, யார் யாரெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஒரு நல்ல ஐபிஓவாக இது இருக்குது, சரிங்களா. ஹோல்டிங் பேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஜாஜ் குரூப்லாம் வந்து எல்லாமே வந்து ஒரு 1000 rupeesக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கிற வகையில் எல்லாருமே வந்து இதை ஒரு ஹோல்டிங் பேஸ்டாக வந்து வச்சுருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால தான் யாருமே வந்து விற்க மாட்டாங்க, சரிங்களா. விற்றுருந்தாங்க அப்படின்னா அது இன்றைக்கி இஷ்யூ ப்ரைஸ்லேருந்து கீழே வந்திருக்கும். விற்காததுனால நல்லாவே வந்து மேலே வந்துக்கிட்டு இருக்குது. இது எவ்வளோ தூரம் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது ஓரிரு நாட்களில் தெரிய வரும். அடுத்தடுத்த நாட்கள் வந்து மூவ் ஆகும்போது தெரிய வரும். யார் யாரெல்லாம் வச்சுருக்கீங்க, யார் யாரெல்லாம் விற்றுட்டீங்க, யார் யாருக்கெல்லாம் கிடச்சிது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. நமக்குமே கிடச்சிருந்தது, நம்மளுமே வந்து ஹோல்டிங்ஸில் தான் வச்சுருக்கோம், சரிங்களா. உங்களுக்கு யார் யார் கிடச்சிது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அதே நேரத்தில் கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீ டிமேண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. மார்ஜின் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5x வரைக்கும் மார்ஜின் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க என்னோட வியூ தான், சரிங்களா. நான் சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் நடக்கலாம், நடக்காமலும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா. அதனால் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி பிளான் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 2 to 3 month கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் மட்டும் ரியல் ட்ரேடுக்குள்ளார வாங்க. இது என்னோட பர்சனல் அட்வைஸு. மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து நீங்களும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.